என்னோட கூட ஏசாயா 42 அதிகாரத்துக்கு திருப்பும்படி கேட்கிறேன். ஏசாயா 42 அதிகாரம். நம்ம கடந்த 3 வாரங்களாக இந்த ஏசாயா 42 அதிகாரத்திலிருந்து 1, 2, 3 வசனங்களை நம்ம தியானித்தோம். அதுல குறிப்பா நம்ம படிக்கிற அந்த தலைப்பு, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து, அதுவும் அவருடைய பிறப்பின் வருகையை எதிர்நோக்கும்படி நாம இந்த தலைப்பை நம்ம தியானிக்கிறோம். சோ கடந்த 3 வாரங்கள்ல நாம 3 வெவ்வேறு தலைப்புகள்ல நம்ம படித்தோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் யார்? பிதாவாகிய தேவன் அவரை எதற்காக என் தாசன் என்று சொன்னார், அதை குறித்து நம்ம படித்தோம். இரண்டாவது, அவருடைய ஆவியை அவர் மேல் அமர பண்ணினார், அதனுடைய ஆழமான காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அதுலயும் குறிப்பா 3வது வாரத்துல அவருடைய குணாதிசயங்களை குறித்து நம்ம பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி தன்னுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கு நாம 4வது வசனத்தை நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். என்ன சொல்ல போனா, நம்ம படித்த அந்த மனப்பாட வசனம் 4வது வசனத்துல, அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இளங்கரிப்பதில்லை, பதறுவதும் இல்லை, அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். இன்றைக்கு நம்ம படிக்க போகிற தியானிக்க போகிற தலைப்பு இதுதான். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அதுல ஸ்பெசிபிக்கா இளங்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. இதை குறித்துதான் இன்றைக்கு நம்ம சற்று நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா, he will not fail nor be discouraged. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்புகள்ல, இல்ல நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மிக முக்கியமான செயல்பாடுகள்ல நாம எப்படியாவது அதை நேர்த்தியா செய்து முடிக்கிறோம் நம்ம பிரயாசப்படுவோம். குறிப்பா உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, இன்னும் சொல்ல போனா ஒரு டாஸ்க்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கப்படும், இந்த மாதத்துல உனக்கு இந்த டாஸ்க் நிர்ணயிக்கப்படும். இதை செய்து முடிப்பதற்காக நாம ரொம்ப டென்ஷனா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னா கவனிக்க கூட மாட்டோம். இன்னும் சொல்ல போனா, நம்ம நம்மளுடைய நண்பர்களை, உறவினர்களை, ரொம்ப நெருக்கமானவர்கள் எல்லாரையும் மறந்துட்டு அந்த ஒரே ஒரு காரியத்தின் மீது மட்டும் நோக்கமா இருப்போம். ஏன்னா எப்படியாவது அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடணும், எப்படியாவது அதை நாம செய்து முடித்து தோல்வியை சந்திக்க கூடாது. இந்த ஒரு காரியத்துல நாம என்ன பண்ணணும்னா சாதித்து காட்டணும். செய்ய முடியல அப்படின்ட்டு யாரும் சொல்லக்கூடாது, சோர்வடைய கூடாது அப்படின்றதுக்காக எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். இன்றைக்கு வாழ்க்கையில நாம எல்லோருமே சந்திக்கிற ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா இதுதான். அதுவும் ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்ட்ல, அதே சமயத்துல ஈவன் இப்ப கவர்மெண்ட் செக்டர்ஸ்லயே என்ன வந்துருச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காலத்துல ஒரு செயலை முடிக்கல அப்படின்னா மேல இடத்துல இருந்து என்ன அழுத்தம் கொடுப்பாங்க, இதை செஞ்சு முடிக்கணும், இதை இன்னைக்குள்ள இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணும், இந்த நாளுக்குள்ள இந்த ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும். அது எந்த ஒரு ஃபீல்டா இருந்தாலும் சரி, இன்றைக்கு செய்கிற அந்த வேலைகள்ல, கொடுக்கப்படுகிற அந்த பொறுப்புகள்ல என்ன இணைந்து வருகிறது என்றால், அதிக விதமான அழுத்தமும், அதிக விதமான டென்ஷன், என்ன சொல்ற மனப்பதறுவது, அதே சமயத்துல சோர்ந்து போகிறது இருக்கிறது. பாருங்களேன், இங்க ஆண்டவராகிய இயேசுவானவரை குறித்து சொல்லும் பொழுது, அவன் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இளங்கரிப்பதில்லை, பதறுவதும் இல்லை. ஓகே, இளங்கரிப்பதும் இல்லை என்றாலே என்னன்னா, அவர் தோற்று போல. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் அவர் என்ன தோற்று போகல.
எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தின்படி நேர்த்தியாக வெற்றியாக செய்து முடித்தார். அதே சமயத்துல அவர் பதறியும் எந்த ஒரு காரியத்தை செய்யல. பதற்றம் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாம ஒரு காரியத்தை அறக்க பறக்க செய்யறது. இந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது சொன்ன உடனே டக்குனு ஏதாவது ஒண்ணு செஞ்சிடும், பதறி போய் செஞ்சிடும். கடைசியில என்ன ஆகும்? பிரச்சனை. ஏதோ ஒரு இடத்துல நாம ஒண்ணு விழுந்து போவோம், இல்ல தடுமாறுவோம், இல்ல பலவீனப்படுவோம், இல்ல அதனால நமக்கே ஒரு சில நேரங்கள் என்ன ஆகும்னா பாதிப்பு ஏற்படும். நேற்று நானும் நவீனும் கடைக்கு போகணும். ரொம்ப எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவம். நான் இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்புறேன், ஒரு வயதானவர் வந்து வேகமா டேர்னிங்ல வந்து மேல இடிச்சிட்டாரு. இடிச்ச ஸ்பாட்ல ஓரளவுக்கு நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன், அதே போல அவரும் பேலன்ஸ் பண்ணிட்டாரு. பார்த்துட்டு அவருக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல. இத்தனைக்கும் கொஞ்சம் வயது வந்து நான் கேட்டேன், ஐயா நான் இண்டிகேட்டர் போட்டு வரேன், நீங்க பாக்கலையா, இவ்வளவு வேகமா வந்து திரும்புறீங்களே. அவருக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியல. ஏன்? பதட்டம். அவசரப்பட்டு நாம வந்து திரும்பிட்டோம், அவசரப்பட்டு மோதிட்டோம், இவங்க திட்டுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ. இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு பதற்றம் இருக்கும். கண்டிப்பா அது நிச்சயமா நம்ம உள்ளத்துல ஏற்படும். அது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை பாசு பொறுப்பா கொடுத்தா செஞ்சு முடிக்கணும், இல்லைன்னா அவர் ஏதாவது சொல்லிடுவாரா, இல்ல யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா. இன்னைக்கு இந்த மனதில் ஏற்படக்கூடிய அந்த பதற்றம் நம்மளை என்ன பண்ணணும்னா நிதானத்தை இழக்க செய்கிறது. ஆனா இங்க இயேசுவானவர் எப்படி பதற்றம் இல்லாமல் தன்னுடைய நிதானத்தை இழக்காமல் எல்லாவற்றிலும் அவர் வெற்றி உள்ளவராக திகழ்ந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா என்ன இருக்கும்? பதற்றம் இருக்கும். பல நேரங்கள்ல நாம கவலைப்படுவோம், ஐயோ இது வெற்றியா முடியுமா, இது வந்து நல்ல ஒரு பலனை கொண்டு வருமா. நம்மளுடைய எண்ணத்திலேயே அது அதிகமா ஆட்கொண்டு இருக்கும். குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா 10th +2 அவங்களுடைய எக்ஸாம்ஸ் டேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பயப்படுவாங்க? யார் பயப்படுவாங்க சொல்லுங்களேன்? பிள்ளைகள் பயப்படுவாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பயப்படுறது ஃபுல்லா யாருன்னா பெற்றோர்கள் தான். ஐயோ இந்த டேட்ல பிள்ளைங்களுக்கு எக்ஸாம், என் பிள்ளை பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா, நல்ல மார்க் எடுக்குமா இல்ல கம்மி மார்க் எடுக்குமா. சோ ஆட்டோமேட்டிக்காவே என்ன இருக்கும், நமக்கு அந்த பதட்டம் வந்துடும், அந்த பயம் வந்துடும், வெற்றியா தோல்வியா. ஆனா குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க எப்படி இருப்பாங்க? ஜாலியா இருப்பாங்க, அவங்களோட வேலை என்னமோ பாட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எல்லா விதமான பயமும் கலக்கமும் பதற்றமும் பெற்றோர்கள் தான். சோ நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்கிறோம். ஆனா இதுல இருந்து நாம எப்படி வெற்றியையும் உற்சாகத்தையும் பார்க்க முடியும்? ஓகே, இன்றைக்கும் நாம மிக முக்கியமான ஒரு வேத பகுதியை நம்ம சற்று நேரம் எடுத்து படிக்க போகிறோம். என்னோட கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்களேன். எபிரேயர் 12 புதிய ஏற்பாட்டுல பக்கம் 309. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கும் இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நம்ம முதல் 8 வசனங்களை நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில பதற்றம், இன்னும் சொல்ல போனா அநேக சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போகிறவங்களாக காணப்படுகிறோம். ஓகே, சொல்ல போனா இன்னைக்கு நம்ம, அதாவது கடந்த வாரங்கள்ல பாத்தீங்கன்னா பங்கு சந்தையினுடைய நிலவரம் ரொம்ப 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 மோசமான ஒரு நிலையில இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானியினுடைய அரசு வாரன் அவர் வந்து யூஎஸ்ல வந்து செய்த ஒரு சில ஊழல் காரியங்களை இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டு அறிந்து அவருடைய பங்கு சந்தையினுடைய கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க சரிவு போனது. எல்லாருக்குமே ஒரு பதற்றம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யா
இந்த இரண்டு நாடுகளுக்கும் நடக்கிற அந்த போர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அநேக மாற்றங்கள். பாத்தீங்கன்னா இன்னொரு மாநிலத்துல மறுபடியும் பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் தங்களுடைய உள்ளத்துல என்ன பண்றாங்கன்னா பல விதமான கவலைகளையும் பதட்டங்களையும் வளர்த்துக் கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நாம வெளியில சொல்ல மாட்டோம், ஆனா உள்ளத்துக்குள்ளாக அது இருக்கிறது, இல்லாமல்லாம் இல்லை. நிச்சயமாக அந்த பதட்டம், அந்த ஒரு பலவிதமான எண்ணங்கள், யோசனைகள் இருக்கிறது. இதை நாம எப்படி மேற்கொள்ள முடியும்? பாருங்களேன், இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம சுற்றி வாடுகிற நம்முடைய சமுதாயத்துல எல்லோரும் வெற்றி பெற்றவர்களாக வாழ்வது கிடையாது. ஓகே, கடந்த வாரத்துல நான் ஒரு சகோதரன் சந்தித்தேன். அவரை பார்க்க ரொம்ப நல்லா இருந்தார். இன்னும் சொல்ல போனா அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவருக்கு 4 டிகிரி. ஆனா என்ன வேலை செய்யறான்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு கம்பெனில அந்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பேப்பர்ஸ் எடுத்து கொடுக்கறது, டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறது, அதிகாரி என்ன சொன்னாலும் அந்த பொருள் எடுத்து வந்து கொடுக்கறது, அரேஞ்ச் பண்றது, இதுதான் அவருடைய வேலை. அவர்கிட்ட பேசும்பொழுது, நீங்க 4 டிகிரி படிச்சிருக்கீங்க, அதுவும் நல்ல ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு வேலை இல்லை? அவர் சொன்ன ஒரு காரியம் ஒன்று. நான் என்னுடைய மாஸ்டர்ஸ் படிக்கும் பொழுது என் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. ஏன்னா எனக்கு எங்க அம்மா தான் பெரிய சப்போர்ட். எங்க அப்பா இருக்காரு, விசாரிப்பாரு என்னன்னு, ஆனா அம்மா தான் ரொம்ப க்ளோஸ். அம்மா இறந்துட்டாங்க. சோ அது எனக்கு ரொம்ப ஒரு மனவேதனை. 2வது, என் வாழ்க்கையில எனக்கு ஏற்ற ஒரு துணையை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை சந்தித்தேன், பேசினேன், பழகினேன், விரும்பணும். கடைசியில பிரேக்கப். 3வது, தன்னோடு கூட இருந்து வளர்ந்த தன்னுடைய சகோதரன் தனக்கு மறைவாக, தனக்கு பின்னாடி வீட்டினுடைய சொல்ல போனா அப்பாவுடைய சொத்து, அதே போல அம்மாவுக்கு சேர்ந்த சொத்து எல்லாத்தையும் அந்த பையன் மறைமுகமா கேட்டு பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிட்டான்னா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டான். சோ 3 முக்கியமான சம்பவங்கள் என்ன அதிகமா பாதிச்சது? எங்க அம்மாவோட இழப்பு. அது என்னால எந்த ஒரு விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியல. 2வது என்ன பிரேக்கப், அது இன்னும் ரொம்ப கொடுமையா இருந்தது. 3வது வீடு வாசல் இல்லாம. இதை குறித்து எங்க அப்பா கூட என்ன உன்ன கேட்கவே இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்வாதாரத்தை காப்பாத்துறதுக்காக அவர் என் சகோதரோட கூட இருந்தார். அது எண்டாவது டே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல போயிட்டார். இந்த சூழ்நிலையை கையாள முடியாம தனக்கு நேரிட்ட எல்லா விதமான இந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இல்லாமல் தன்னுடைய நிலையில தடுமாற்றம், தன்னுடைய புத்தியில தெளிவாக இல்லாததுனால அந்த சகோதரன் அந்த கம்பெனியிலேயே அவனுக்கு அந்த சகோதரனுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அங்கேயே தங்கியிருந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த வேலையை செய்து கொண்டார். நல்ல ஒரு சகோதரன், பார்க்கவே பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மனிதன். ஆனா சோர்வு, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், மனதில் ஏற்பட்ட அந்த சோர்வும் அந்த பதற்றமும் இந்த செயல்களும் எப்படி ஒரு மனிதனுடைய தன்மையை மாற்றி விடுகிறது. இன்னைக்கு உண்மை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாம சோர்ந்து போகும்போது, தடுமாறும் பொழுது, பலவீனப்படும் பொழுது நாம அதையே நம்முடைய வாழ்க்கையாக எண்ணுகிறோம் தவிர அதுல இருந்து மீண்டு வருவதற்கான செயலை நாம செய்யவோ சிந்திக்கவோ நம்ம நேரம் கொடுக்கிறது கிடையாது. இயேசுவானவர் இந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில, ஊழியத்துல, தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் பதறாம தடுமாறாம வெற்றி உள்ளவராக இருந்தார் என்றால் அவர் என்னென்ன காரியங்களை செய்தார்? இன்றைக்கு நாம என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்?
இதை நம்ம அப்படியே இணைந்து பார்த்து படிப்போம். ஓகே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போவதும் தடுமாறுவதும், இன்னும் சொல்ல போனா வெற்றியை இழக்கிறோம் என்றால், தோல்வியான ஒரு வாழ்க்கையை சந்திக்கிறோம் என்றால் காரணம் என்ன? இங்கே உங்களுக்கு முன்பதாக 7 முக்கியமான காரணங்களை நான் வைக்கிறேன். இந்த 7 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் மேற்கொண்டார். இன்றைக்கு இந்த 7 காரியங்களை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், ரொம்ப சிந்தித்து நாம் கூர்மையாக தெளிவாக நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்றால், நாமும் தடுமாறாமல், பயப்படாமல், சோர்ந்து போகாமல் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். முதல் காரியம் பாருங்களேன், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, முதல் பிரச்சனை வாசிக்கிற பாருங்க, பாரமான யாவற்றையும். இங்க நம்முடைய வாழ்க்கையில பாரமான காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நாம சோர்ந்து போகிறதுக்கும் தடுமாறி போகிறதற்கும், இன்னும் சொல்ல போனா வெற்றியை நாம் தழுவிக்கொள்ளாததற்கான மிக முக்கியமான முதல் காரணம் பாரமான விஷயங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பாரமான ஒரு விஷயம் இருக்கு. நான் இன்னைக்கு இந்த வாரம் அந்த சகோதரோடு பேசும்பொழுது சொன்ன ஒரு காரியம் தான். நான் எனக்கு திருமணம் ஆகல, நான் அடுத்த என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு கூட எனக்கு யோசனை வரல. ஆனா இங்கே என் கூட வேலை செய்யறாரு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 22 வயசு தான் ஆகுது. ஆனா அவர் தன்னுடைய மகளுக்காக, ஐயோ என் பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேனோ, நான் எவ்வளவு செய்யணுமோ எனக்கு தெரியல, வரவங்க எப்படி இருப்பாங்களோ எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு இந்த சகோதரி சொல்றாரு. அப்ப சொல்றாரு, பாஸ்டர் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு இங்க கல்யாணம் நடக்கல, நான் கஷ்டத்துல இருக்கேன். ஆனா இந்த ஒரு சகோதரன் அவருடைய பொண்ணுக்கு 22 வயசு தான் ஆகுது, கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொல்றாரு, இதுவே எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. See, sometimes யாருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நம்ம சொல்ல வரும்போது அது நமக்கு என்ன இடம் பாரமா போயிடும். நமக்கே ஏற்கனவே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும், இது இன்னும் அடிஷனா வந்துடும். சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும், நம்ம மனதில் போட்டு குழப்பிக்கும். ஆனா நிச்சயமா ஒரு காரியம் உண்டு, என்னன்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில நம்முடைய மனதை அழுத்தக்கூடியதும் நம்முடைய மனதை உடைக்கக்கூடிய இந்த காரியங்கள் இருக்கிறது, பாரமான விஷயங்கள். கொஞ்சம் நாம நேரம் எடுத்து எழுதி பார்க்கணும், சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்களேன். எதெல்லாம் எனக்கு பாரமா இருக்கு, எதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இது எல்லாவற்றையும் நாம நம்முடைய வாழ்க்கையில அதிகமான நேரத்தை கொடுத்துடுறோம், அதிகமான கவனத்தை நம்ம செலுத்துறோம். பிரச்சனை ஒண்ணு. ரெண்டாவது பாருங்களேன், முதல்ல சொன்னேன் பாரமான யாவற்றையும், அடுத்து நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இங்க இந்த நிருபத்தை எழுதினவர் ஒன்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார், இரண்டாவது ஆண்டவராகிய இயேசுவானவரை கூர்ந்து கவனித்து பார்க்கும் பொழுது இந்த காரியங்களை பதிவிடுகிறார். அதே சமயத்துல வாசிக்கிறவர்களுக்கு, இந்த கடிதத்தை நேரம் எடுத்து தியானிக்கிறவர்களுக்கு இந்த காரியத்தை உதாரணமாக வைக்கிறார். என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நெருக்குகிற பாவங்கள் அநேகம் உண்டு. அதாவது நம்மை உடைத்து போடுகிறது, நம்ம எல்லா விதத்திலும் சோர்வடைவது மாத்திரமல்ல, நான் தடுமாறி போகும்படி, விழுந்து போகும்படியான செயல்கள் இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை தடுமாற்றுவதற்கும் நம்மை நெருக்குகிற காரியம் என்ன அப்படின்னா, பாருங்க, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னன்னா,
நான் ஒரு ரீல்ஸோ இல்ல ஒரு போஸ்டையோ நான் போட்டேன் அப்படின்னா எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை கமெண்ட்ஸ் வருது, எத்தனை பேர் என்ன ஃபாலோ பண்றாங்க, யார் யாரெல்லாம் என்ன சொல்றாங்க. இதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுடைய மைண்ட் செட். அதுலயே ஸ்பெசிபிக்கா நாம எதனால நம்முடைய நேரத்தையும் நம்மளுடைய பலத்தையும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதிகமான நேரம் சோசியல் மீடியால தான். அதிகமான நேரம் எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எது நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காரியமோ அதுலதான் நம்ம செயல்படுகிறோம். இன்னைக்கு வாழ்க்கையில நாம் தடுமாறுவதற்கும் வெற்றியை பார்க்காதபடி நம்மை தடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது வாசிக்கிறோம் பாருங்களேன், 2வது வசனத்துல வாசிக்கிறோம். 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இன்றைக்கு நான் தடுமாறுவதும் தளர்ந்து போவதற்கான மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா அவமானத்தை நாம அதிகமா நம்முடைய உள்ளத்துல பார்க்கிறோம். நம்மளுடைய இது என்னன்னு சொல்லுவாங்க, சூடு சொரண சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிடல. சரி, இன்றைக்கு இப்படி எல்லாம் சொல்றதுனால நம்ம என்ன ஆகும், உன்னை அவமானப்படுத்திட்டாங்க, உன்னை பேசிட்டாங்க, கமான். இதை எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் கடந்து வந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில அதிகமாக நம்ம இடம் கொடுக்கிறது எடுக்கிறீங்களா? தன்மானம். தன்மானத்தை விட்டுட்டோம்னா அப்படின்னா ஆயிடும், வாழ்க்கையில மதிப்பே இல்லை. வாழ்க்கையில நமக்கு ஒரு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு அங்கீகாரம், ஓகேவா, இவங்கதான் அப்படின்ற ஒரு இதையே தன்மையை நம்ம இழந்துட்டோம். ஆனா நம்மை எல்லா சூழ்நிலையிலும் பதற்றத்திலேயோ நிலை தடுமாறுவதிலும் வைப்பது என்னன்னா இந்த ஒரு காரியம், நமக்கு ஏற்பட்ட அவமானங்களை நாம் அதிகமா நினைக்கிறோம். ஓகே, அடுத்தது 4வது காரியம் பாருங்களேன், இங்க வாசிக்கிறோம் 2வது வசனம், சிலுவையை சகித்து, அதாவது பாடுகளை சகிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சரி, ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கும் பொழுது அவருக்கு நன்றாக தெரியும் பாடுகள் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் அவர் அதை எதிர்கொள்ளல, அதற்கு எதிர்த்து நிக்கல, அதை எந்த ஒரு விதத்திலையும் அவர் கடினமாக செயல்படுத்தல. மாறாக அவர் என்ன பண்ணார்னா சகித்தார். பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருக்கிறார். இயேசுவானுடைய தன்மை என்ன? அவர் கூக்குரலும் இடமாட்டார், அவர் நெறிந்த நாணலை முறிய மாட்டார். அவருடைய தன்மையை இங்க வெளிப்படுத்துகிறார். ஆனா இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை நாம சகிக்கிறவர்களாக இல்லை. மாறாக என்ன பண்றோம்? எதிர்க்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய எண்ணத்தால, நம்முடைய மனதால, நம்முடைய சிந்தனையினால நம்ம எதிர்க்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம பேசிடுறோம். ஆனா உண்மையாகவே சகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஓகே, அடுத்தது 5வது காரியம் 3வது வசனத்துல வாசிக்கிற பாருங்களேன், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. மற்றொரு பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். என்னன்னா சோர்ந்து போகிறது. அதே 3வது வசனத்துல வாசிக்கிறோம், நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகிறதால் விபரீதங்கள் இருக்கும்.
நாம சோர்ந்து போக என்ன விபரீதம் இருக்கிறது பாருங்களேன். இங்க வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சரி, இதை மட்டும் நான் சற்று நேரம் எடுத்து விவரித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். சோர்ந்து போகிறது, ஏன் நாம சோர்ந்து போறோம்? ஏன் நாம தளர்ந்து போய்விடுகிறோம்? யாராவது ஒரு வாக்கு சொன்னா சோர்ந்து போயிடும், யாராவது ஒரு விஷயம் செஞ்சா சோர்ந்து போயிடும், யாராவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா சோர்ந்து போயிடும். ஏன் சோர்ந்து போறோம்? இது மனிதனுடைய இயல்பு. இல்ல, இந்த காரியத்துக்கு நம்ம இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், வேற வழி இல்லை. சோர்ந்து போவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இயல்பான சுபாவம் என்று சொல்லுகிறோம், ஆனால் உண்மை இல்லை. இங்க ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சரி, சோர்ந்து போகிறது என்றாலே ஒருவர் மீது வைத்துள்ள அபிப்பிராயம், இன்னும் சொல்ல போனா அவர்களை குறித்தான அந்த நம்பிக்கை அந்த சமயத்துல இழந்துடும். உதாரணத்துக்கு, நான் என்னுடைய மகனை இப்போ ஆங்காங்கே அப்பப்போ ஒரு சில நேரங்களை கண்டிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை செய்யாத, இதை பண்ணாத, இது நல்லதில்லை. அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு என் பையனுக்குமே ஒரு விதமான கைண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட். நான் கேட்கிறேன், உனக்கு செஞ்சு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட நீ ஏன் இப்படி கிழிச்சு போட்ட, ஏன் செஞ்ச? அவனுடைய பதில், இது ஏன் ப்ராஜெக்ட், நான் கிழிச்சிட்டேன். உரிமை கொண்டாடுறான். சரி, உன் ப்ராஜெக்ட் தான், உனக்கு கிழிக்கிறதுக்கான எல்லாம் உரிமை இருக்கா? அதை எப்படி நீ பண்ணுவ? அவனுடைய போக்கஸ் என்னன்னா டிஃபென்ஸ்ல இருக்கான். ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும்போது இவன் இப்பவே இந்த ஏஜ்லயே அவன் செய்யற காரியத்தை சரின்னு சொல்ல விரும்புறான். அது என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. மாறாக அதே சமயத்துல இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்னும் பொழுது என்னுடைய நோக்கம், கவனம் ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருடைய வார்த்தையின்படி எப்படி நடத்தணும் அப்படின்றத நான் கற்றுக்கொள்ள முயற்சி எடுத்திருக்கேன். சரி, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சோர்ந்து போகிறதுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளை நம்ம மறந்து போயிட்டோம். வாசிக்கிறோம் பாருங்களேன். இங்க எபிரேயர்லயே நம்ம படிக்கிறோம் 5வது வசனத்திலேயே. மன்னிக்கிறோம் 3வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவானவர் மனிதர்களால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நிச்சயமாக மேற்கொள்வார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி முன்னதாகவே அறிவித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு நல்லா தெரியும். இப்ப அவருடைய நோக்கம், கவனம் அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து எண்ணி பார்த்து அதை கை கொள்வது. இன்னைக்கு நாம சோர்ந்து போவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் இதுதான். நாம கற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போயிட்டு இருக்கோம். சரி, ஈவன் ஃபார் மீ, என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையிலும் சோர்வுகள் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில நிலைகள்ல தடுமாற்றம் இருக்கு. ஆனா அது எண்ட் ஆஃப் தி டே யார்கிட்ட திரும்பி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நோக்கத்தையும் அடைந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவான ஒருவர் தான். அவரை விட்டு, அவரை தவிர்த்து வேற எங்க நமக்கு விடுதலையோ ரட்சிப்போ இல்லை. சோ இங்க நாம் சோர்ந்து போகிறதற்கான மிக முக்கியமான காரணமாக இது விளக்கப்படுகிறது. அடுத்தது இங்க வாசிக்க பாருங்களேன். 7வது காரியம் 6வது வசனத்துல இருக்கிறது. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இங்க ப்ராப்ளம் அதுதான். இன்றைக்கு நாம வாழ்க்கையில தடுமாறுவதற்கும் சோர்ந்து போவதற்குமான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நாம சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாதவர்களா இருக்கிறோம். கண்டிப்புனாலே அதை ஏற்றுக்கொள்வது கடினம். சோ எனக்கும் என் மகனுக்கும் ஏற்பட்ட இந்த கான்வர்சேஷன்ல நான் அவனை திட்டினேன். நான் இது உனக்கு செய்ய மாட்டேன், நீ பண்ணது தப்பு, நான் உனக்கு தரமாட்டேன். ஸ்ட்ரெயிட் அவே அவன் என்ன பண்ணான்னா, அப்பா என்னை திட்டாரு, அப்பா என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அண்ட் அப்கோர்ஸ் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கா, நான் அவனை சொல்லும்போது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவன் பின்னி படல் எடுத்துருவேன். அவன் தூக்கம் சொல்றான், அம்மா அப்பா என்ன பின்னி படல் எடுத்துருவாரு. அவனுக்கு அந்த அர்த்தம் கூட என்னன்னு தெரியாது. பட் ஆனா அப்பா திட்டாரு, அப்பா என்ன கண்டிச்சிட்டாரு. இந்த ஏஜ்ல அவங்களுக்கு கண்டிப்பு என்பது கடினமான ஒரு விஷயம். கண்டிப்புனாலே அப்பா அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோபத்தை காட்டுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க. அவங்க என்ன நேசிக்கல இல்ல, நேசிக்கிறதுனாலதான் சிக்ஷிக்கிறாங்க, நேசிக்கிறதுனாலதான் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்றத சொல்றாங்க. இத நாம நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்வது கிடையாது. ஏன்னா நாம மறந்துடுறோம். ரொம்ப சுலபமாக எல்லா விதமான புத்திமதிகளை, தேவ ஆலோசனைகளை மறந்துடுறோம். மறக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில தோல்வியும் பதற்றமும் மன அழுத்தமும் அதோடு சேர்ந்து தடுமாற்றமும் ஏற்படுகிறது. இந்த 7 காரியங்களையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொண்டார். இப்ப நம்ம இங்க படிக்கிறோம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம். இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் இப்போ தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவரை கூர்ந்து கவனிக்கிறார். பாருங்களேன், நாம 11ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது விசுவாசத்தினால் ஒவ்வொருவரும் என்னென்ன காரியங்களை செய்தார்கள் என்பதை பார்த்தோம். ஓகே, இந்த எபிரேய நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தினால் ஒவ்வொரு நபர்களும் என்னென்னலாம் பண்ணாங்க, விசுவாசத்தினாலே அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதை அவர் சொல்லும் பொழுது 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்களேன், இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. ஓகே, இத்தனை பேரும் விசுவாசத்தினால அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பலவிதமான பாடுகள், துன்பங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க. இப்போ இது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் முதல் வசனத்துல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். இங்க இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் ரொம்ப தெளிவா ஆழமாக ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லோருக்கும் நோக்கம், கவனம்னு ஒண்ணு இருக்கும். இந்த நோக்கத்துக்காக நான் செய்யறேன், இதை நான் கவனித்து பார்க்கிறேன் என்று நம்ம சொல்லுவோம். ஆனா அதே சமயத்துல சரியான நோக்கமும் சரியான கவனமும் எதுல இருக்கிறது? இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் கவனித்தது, நோக்கி பார்த்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே மோசே. ஒவ்வொரு நபர்களையும் பார்த்தார், கவனித்தார், நோக்கி இருந்தார். அவருடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத பார்த்தார். இதெல்லாம் பார்த்தாலும் இப்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்னும் கூர்மையான ஒரு நோக்கத்தையும் கவனத்தையும் யார் மேல வைக்கிறார்னா, விசுவாசத்தை
இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கவனம் இருக்கும், ஆனா சரியான கவனம் இருக்குமா? அதுதான் கேள்விக்குறி. நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் இருக்கும், ஆனா சரியான ஒரு நோக்கம் இருக்கா? அதுதான் பெரிய ஒரு கேள்விக்குறி. இங்க இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அவங்க எல்லாரையும் பார்த்தாரு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாரு? இத்தனை திரளான சாட்சிகள், இவங்களாம் சாட்சிகள். ஆனா அவர் சரியான நோக்கத்தோடு கவனத்தோடு பார்த்தது யாருன்னா ஆண்டவராகிய இயேசுவானவரை. அவரை நோக்கி பார்த்தார். பாருங்களேன், வாசிக்கிறோம் முதல் வசனத்துல, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். புரியுதுங்களா? ஏசாயா 42:4 ஏன் ஆண்டவராகிய இயேசுவானவர் பதறல? ஆண்டவராகிய இயேசுவானவர் தோல்வி அடையல. ஏன்னா அவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு கையாண்டார், பொறுமையாக எல்லாவற்றையும் செயல்படுத்தினார். ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு எல்லாம் அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் செயல்பட்டதில் பொறுமையை காத்துக் கொண்டு வந்தார். அடுத்தது இந்த நிருபத்தை எழுதினவர் என்ன சொல்லுறா பாருங்களேன். இங்க வாசிக்கிறோம், 8வது வசனம் பாருங்க, 7வது வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இந்த 7வது வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை சகிக்கிறது, சகிப்புத்தன்மை. நாம் இன்றைக்கு இந்த ஒரு தன்மையை, இந்த ஒரு குணாதிசயத்தை இழந்து காணப்படுகிறோம். சகிப்புத்தன்மை, எல்லாவற்றையும் சகித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை. காரணம் ஏன்? ஏன்னா நம்முடைய நோக்கம், கவனம் சரியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இல்லை. ஏன்னா நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் மனித ரீதியாக, மாம்ச ரீதியாக நம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதனால்தான் பிரச்சனை. சகிக்கிறவர்களாக நாம இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்துல எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் மேற்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அதுல அவர் வெற்றி பெற்றார். ஆனா இன்றைக்கு நாம இந்த குணத்தை சற்றும் கூர்ந்து கவனிப்பது கிடையாது. அதை நாம எந்த ஒரு விதத்திலையும் வளர்த்து கொண்டிருந்த அந்த எண்ணமும் இல்லை. இல்லாத பட்சத்துல நாம எப்படி வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியும்? நாம எப்படி சோர்ந்து போகாமல் நம்முடைய ஜீவியத்தை செயல்படுத்த முடியும்? ஆப்வியஸ்லி முடியாது. இங்க இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறவர் சொல்லுகிறார், வாசிக்கிறோம் 7வது வசனத்துல, தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நாம எப்பெல்லாம் சிட்சிக்கப்பட்டு, அதாவது சீர்பொருத்தப்பட்டு சகித்து நாம செயல்படுகிறோமோ, ஆண்டவர் நம்மை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். இந்த வார்த்தை நல்ல ஒரு வார்த்தை. நடத்துவது என்றாலே கைப்பிடித்து நடத்துவது, முன்னேறி செல்வது. ஏன்னா அடுத்த தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்காக மட்டும்தான் சிட்சிப்பாங்க, தவிர அவங்க கெட்டு போகணும், அவங்க கீழே விழணும், அதுக்காக எல்லாம் சிட்சிக்க மாட்டாங்க. சோ இந்த வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் நாம நம்முடைய வாழ்க்கையில சிட்சையை சகிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மை கைப்பிடித்து நடத்தி செல்வார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். இன்றைக்கும் நாம நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. சோர்ந்து போவதும், பலவிதமான சூழ்நிலைகளில் நாம தளர்ந்து போவதும்,
சகிப்புத்தன்மையை இழந்து போவதற்கான மிக முக்கியமான காரணங்களை நம்ம இங்க பார்த்தோம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல. உண்மையாகவே இன்றைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில சோர்வு இருக்கும் என்றால், பிரச்சனைகள் பாடுகளை சகிக்கக்கூடிய அந்த தன்மை இல்லை என்றால், நம்மளுடைய நோக்கம் கவனம் யார் மீது இருக்கிறது, இல்ல எந்த காரியங்கள் மீது இருக்கிறது? சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்களேன். பாவத்தை குறித்து, நம்முடைய பாரமான காரியங்களை குறித்து, பலவீனங்களை குறித்து, இதுல எல்லாம் நம்ம நோக்கம் இருக்கும் என்றால் நாம நிச்சயமா சோர்ந்து போவோம். நான் என்னுடைய போதகர் பாஸ்டோரல் ட்ரைனிங்ல, குறிப்பா சிங்கப்பூர்ல பாஸ்டரோட படிக்கும்போது, பாஸ்டர் எனக்கு படிச்சு கொடுக்கும்போது, அது 2010 ஜூன் மாதத்துல நான் இங்க இருந்து போனேன். பாஸ்டர் வந்து செப்டம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு போனார். ஏன்னா அங்க ஆஸ்திரேலியால செப்டம்பர் மாதத்துல பெத்தேல ஆண்டு விழா முடிஞ்சிட்டு பாஸ்டர் திரும்பி வந்தார். அதாவது மன்னிக்கணும், ஆண்டு விழா முடிஞ்சு திரும்ப இன்னொரு முறை அவர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு வந்தாரு. பாத்தீங்கன்னா அப்போ நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகே, நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ்டர் மட்டும்தான். எனக்கு 3 டீச்சர்ஸ், சாலிதான் பாஸ்டர், அதுக்கப்புறம் மார்க் பாஸ்டர், அப்புறம் மீச் பாஸ்டர். பாஸ்டர் வந்து ஊருக்கு போறாருன்னா, அதாவது மிஷன் ட்ரிப்க்கு, ஒன்னு இந்தியாவுக்கு இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல பர்மாக்கு போனாருன்னா, எனக்கு 2 விஷயம். ஒண்ணு அசைன்மெண்ட் கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா டெஸ்ட் கொடுப்பாரு. 2 கேள்வி தான் கேட்பாரு. அதுக்கு பதில் சொல்றதுக்கு 2 வாரம் ஆகும். சோ அவர் ஆஸ்திரேலியா போகும்போது எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. மத்தேயு 5, 6, 7 இந்த பகுதியிலிருந்து விசுவாச அறிக்கையை எழுதுன்னு சொன்னார். இது வந்து என்னன்னு சொன்னாலும் ஆங்கிலத்துல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொன்னோம். இதை எழுது அப்படின்னு சொன்னார். எப்போ அவர் சண்டே நைட் கிளம்பினாரு. அப்போ எனக்கு முன்னாடி, அதுக்கு முந்தின வாரமே வெள்ளிக்கிழமையே எனக்கு கொடுத்துட்டாரு இந்த அசைன்மெண்ட். பாஸ்டர் போயிட்டு 1 வாரம் ஆச்சு. அடுத்த சண்டே அங்க ஆஸ்திரேலியால இருந்து திரும்பி வந்துட்டார். அடுத்த நாள் காலையில வந்தார். வந்த உடனே திங்கட்கிழமை மீட் பண்ணோம். வந்த உடனே கேட்ட முதல் காரியம், அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டியா, எங்க அசைன்மெண்ட்னு கேட்டார். போன வெள்ளிக்கிழமை சொன்னாரு. சோ வெள்ளி, சனி, ஞாயிறு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஞாயிறு, ஆல்மோஸ்ட் 10 நாள் இருந்தது. ஒரே ஒரு கொஸ்டின் தான், ஒரே ஒரு அசைன்மெண்ட் தான், எழுதுறதுக்கு 10 நாள் ஆச்சு. என்ன சொல்ல போனா நான் எழுதி கூட முடிக்கவே இல்லை. நான் சொன்னேன், பாஸ்டர் இது ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்தேன், என்னால முடியல. நான் ட்ரை பண்ணேன், எப்படியும் மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரங்கள்ல எப்படி கிட்டத்தட்ட 10-15 தடவை படிச்சிருப்பேன். எனக்கு சுத்தமா விளங்கல, புரியல, என்னால எழுத முடியல. இதுதான் நான் சொன்னேன் பாஸ்டர் கிட்ட. அப்ப பாஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு பதில் சொன்னார். ஏன் எழுதல, எதுக்கு எழுதல, ஏன் உன்னால முடியல, அதெல்லாம் கேட்கவே இல்லை. என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னார். நான் போன சண்டே இங்க இருந்து சிங்கப்பூர்ல இருந்து கிளம்புனேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் ஊழியம் அங்க ஆஸ்திரேலியால. திருப்பம் வெள்ளிக்கிழமை மீட்டிங், சனிக்கிழமை மீட்டிங், ஞாயிற்றுக்கிழமையும் அங்க பேசினேன். இப்போ இங்க திங்கக்கிழமை வந்துட்டேன். கடந்த 1 வாரம் ஆஸ்திரேலியால பயங்கரமா உடல்நல சரியில்லை. அதாவது கிட்டத்தட்ட காலையில அவர் எழுந்து தும்மணும் அப்படின்னாலே 30-40 தடவை அவருக்கு வந்து தும்மல் வரும். ஓகே, அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். அது மாத்திரம் இல்ல, அவருக்கு வந்து என்னன்னா ஈஸியா ரொம்ப கோல்ட் அட்டாக் ஆயிடும். அந்த திங்கக்கிழமை, அதாவது சண்டே நைட் வந்துட்டாரு. திங்கக்கிழமை ஸ்ட்ரெயிட்டா இங்க சர்ச் வந்து, ஏன்னா எனக்கு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் காலையில 8:30 மணில இருந்து 10:11 மணி வரையும் கிளாஸ் இருக்கும். பாஸ்டர் மட்டும் எடுப்பாரு. பாஸ்டர் இல்லாத சமயத்துல மார்க் பாஸ்டர், மீஸ் பாஸ்டர் எடுப்பாங்க. சோ காலையில அவர் சொன்னார், வந்த உடனே இன்னைக்கு நான் காலைல எழுந்த உடனே கிட்டத்தட்ட 40-50 தடவை ஸ்னீஸ் பண்ணேன். ஸ்னீஸ் பண்ணும்போது ரத்தம் வந்துருச்சு, என்னால சுத்தமா முடியவே இல்லை. ஆனாலும் இங்க நான் இன்னைக்கு காலையில 6:30க்கெல்லாம் சர்ச் வந்துட்டேன். 7:30 மணிக்கு மார்னிங் டிவோஷன், 8:30 மணிக்கு உனக்கு டீச் பண்ணணுன்றதுக்காக நான் இங்க வந்துட்டேன். ரொம்ப ஈஸி. நீ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் வீட்டுல எனக்கு உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு இது மாதிரி சூழ்நிலை இருக்கு, மத்த பாஸ்டர்ஸ் டீச் பண்ணட்டும் அப்படின்னு நானு சொல்லியிருக்கலாம். இல்ல அவங்ககிட்ட இந்த வாரம் கிளாஸே இல்ல, ஓகே இன்னைக்கு கிளாஸ் இல்ல, இன்னைக்கு வந்து ஆஃப்,
எடுத்துக்கோ, நீ நீ மத்த காரியங்கள் படி செய்யணும் நான் சொல்லியிருக்கலாம். ஏன் இதை நான் செய்யணும்? அவர் சொன்ன ஒரு விஷயம், அன்னில இருந்து என்னுடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் மாத்தி போட்ட ஒரு விஷயம். நீ இந்தியாவில இருந்து வந்திருக்க, ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக நான் என்னுடைய பலவீனத்தையும் என்னுடைய சூழ்நிலையையும் கடந்து நான் அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா உன்னை நான் நல்ல ஒரு ஊழியக்காரனா உருவாக்கணும்ன்றதுதான் என்னுடைய நோக்கம், என்னுடைய கவனம். நான் அதுக்காக எதையும் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒரு சில பேர் சொன்னாங்க, ஊழியெல்லாம் ரொம்ப கஷ்டம், வேணாம், விட்டுட்டு போயிடு, உன்னால செய்ய முடியலையா, ஏன் இங்க இப்படி எல்லாம் இருக்க, எதுக்காக இருக்க, போயிடு. ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு காரியம், சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் செயல்படுத்தி காமிச்சாரு. அது உண்மையிலேயே வாழ்க்கையை மாற்று. இன்னைக்கு ஏன் இந்த ஒரு சம்பவத்தை நான் அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன்னா, நம்ம வாழ்க்கையில அநேகமான சூழ்நிலைகள் நம்மளால செய்ய முடியாது, நமக்கு சோர்வை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும், நம்ம பலவீனப்பட்டு போகக்கூடியதான விஷயங்கள் நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு முன்பதாக அநேக சாட்சிகளை வைத்திருக்கிறார். அநேக வேலைகளை நான் இங்க சபையில ஊழியத்தை பொறுப்பை எடுக்கும்பொழுது அநேக சோர்வுகள் வந்தது. ஆனா அதன் மத்தியிலே ஆண்டவர் ஒவ்வொரு நபர்களை அனுப்பி என் ஆறுதல் படுத்தினார், தேற்றினார். அதுல அநேகர் வயதானவங்க இருக்கிறாங்க, அநேகர் அவங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பெரிய ஒரு ஆறுதலையும் பலத்தையும் கொண்டு வந்தது. அதே சமயத்துல இந்த ஒரு வேத பகுதியை படிக்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல என்னுடைய கவனம் நோக்கம் அவங்க எல்லாம் இருந்தாலும் நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா கவனிச்சு பார்க்கிறது யாருன்னா ஆண்டவராகிய இயேசுவானவர். அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகித்தா, என்னால சகிக்க முடியுமா? ஆண்டவராகிய இயேசுவானவருக்கு வராத பிரச்சனையே எனக்கு வந்துருச்சு இல்லையே. ஆண்டவராகிய இயேசுவானவர் சகிக்காத இல்ல பார்க்காத அவமானத்தையே நான் பார்த்துட்டேன் இல்லையே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சோர்வையும் மன பலவீனத்தையும் கசப்பையும் ஏன் நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று, நாம கவனிக்கிற நபர் யார் என்பதை அநேக நேரத்துல மறந்துடுறோம், சிந்தித்து பார்க்கறது கிடையாது. அநேக வேளைகள்ல நம்ம தடுமாறி போயிடும். ஏன்னா இது மனிதர்களுடைய சுபாவம் என்று சொல்லுவோம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தார், வெற்றி உள்ளவராக தன்னுடைய வாழ்க்கையை முடித்தார். இன்றைக்கு நாமும் கூட வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நாம எல்லா விதத்திலும் பதறாமல் ரொம்ப ஸ்திரமாக ரொம்ப உறுதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா அதே சமயத்துல சோர்வு வந்திருக்கிறது. மனிதனுடைய வார்த்தையினால, மனிதனுடைய செயல்னால, மனிதனுடைய ஈடுபாடுனால பல விதத்துல நாம சோர்ந்து போகலாம். இந்த சோர்வுக்கு நாம இடம் கொடுத்ததுனாலே நாம சத்தியத்தை மறந்துட்டோம்னு அர்த்தம். நாம சோர்ந்து போய் தளர்ந்து போயிட்டோம்னாலே நாம சத்தியத்துல ஆழமா வேர்க்கணும்னு அர்த்தம். ஏன்னா அந்த சோர்வு, அந்த பலவீனம் வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை நம்மள பலப்படுத்தும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மள ஊக்குவிக்கும், ஆண்டவருடைய வார்த்தை நம்மள அதை கடந்து வரும்படியான அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நம்முடைய நோக்கம், கவனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி. சோ இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசுவானவர் பூமியிலே நியாயத்தை நிலைப்படுத்தும் மட்டும், அதை செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் சோர்ந்து போகல. தன்னுடைய உள்ளத்தால், தன்னுடைய எண்ணத்தால் பலவீனப்பட்டு போகல. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாருங்க, இவங்க எல்லாம் இயேசுவானவர் குறித்து என்னென்னலாம் பேசினாங்க. ஏன் ஈவன் 12 சீஷர்கள் அவங்களே இயேசுவை நம்பல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களே நம்மள நம்பல அப்படின் போது அது நமக்கு எவ்வளவு ஒரு மன வேதனையை கொண்டு வரும், எவ்வளவு ஒரு சோர்வை கொண்டு வரும். ஆனா இயேசுவானவர் சோர்ந்து போகல, இயேசுவானவர் தளர்ந்து போகல. இயேசுவானவர் எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் மேற்கொள்ளும் அந்த பலத்தை வேத வசனத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்.
இன்றைக்கு நம்மளால சகிக்கவும் முடியல, மேற்கொள்ளவும் முடியலன்னா நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியம் எவ்வளவு மோசமான நிலையில இருக்குது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம். நம்ம ரொம்ப சுலபமாக சோதிக்கப்படுகிறோம், இல்ல சுலபமாக சோர்ந்து போகிறோம் என்றால் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு எவ்வளவு பலவீனமாய் போயிருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். ஆண்டவராய் இயேசுவான சீசர்களுக்கு என்ன சொல்றாரு? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க கத்துக் கொடுக்கிறாரு. ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல? செயல்படுத்த முடியல. கெத்செமனே தோட்டத்துல சொல்ற 1 மணி நேரம் ஆவது வீழ்த்திருந்து உங்களால ஜெபிக்க முடியலையா? ஏன் நீங்க இவ்வளவு சுலபமா சோர்ந்து போறீங்க? பிசிக்கலி டயர்ட், ஆப்வியஸ்லி அவங்க சரீரப்பிரகாரமா பலவீனமா இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல அவனுடைய ஆவி, அவனுடைய மனமும் பலவீனப்பட்டு. இன்றைக்கும் நாம இந்த ஆழமான சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும்படி கவனிப்போம். உண்மையிலேயே இந்த ஒரு வேத பகுதி என்னுடைய வாழ்க்கையில குறிப்பா ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி இருக்கும் பொழுது நான் எவ்வளவு உற்சாகத்தை பார்க்கிறேன் என்பதை அறிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பாடல சீரியஸனுக்கு ஜெயமங்கலம். உன்னதமான ஆண்டவர், உன்னதமான ரட்சகர் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்தார். குறிப்பா இந்த வாரம் ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும்போது எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்துல இருந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நான் இன்றைக்கு அதை அவங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, நம்ம அதை படிப்போமே. எசேக்கியேல் 16. இங்க ஆண்டவராக இயேசுவானவர் பிதாவாகிய தேவன் குறிப்பா இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் மக்களுடைய நிலை என்னவா இருந்தது, ஆண்டவர் எப்படி இந்த இஸ்ரவேல் மக்களை நேசித்தார் பாருங்களேன். அத எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். 4வது வசனத்துல, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன் பிறப்பின் வர்த்தமான் என்னவென்றால், எசேக்கியேல் 16:4வது வசனம். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய நிலை. நாம இதை எங்க படிக்கிறோம்னா உபாகமம் 7ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இந்த உலகத்துல ரொம்ப பெரிய ஆளா கிடையாது, ரொம்ப குறுகிய மக்கள், நீங்க என்ன நேசத்தினா இல்ல, நான் உங்க மேல வைத்த அன்பினாலதான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதை நம்ம இங்க படிக்கிறோம் பாருங்களேன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. 6வது வருஷம் பாருங்களேன். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இஸ்ரவேல் மக்களுடைய நிலைய ஆண்டவர் ரொம்ப அழகா விவரிக்கிறார். ஒரு பிறந்த குழந்தை, மருத்துவர்கள் செய்யற முதல் காரியம் என்ன? தொப்புள் கொடிய அறுக்கிறது. அந்த குழந்தை ரத்தத்தினால தண்ணீரினால சுத்தி இருக்கும், கழுவுவாங்க. ஓகே, ஏன் இங்க உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, உப்பு அவங்களுக்கு என்னன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் மருந்து போல. ஓகே, எந்த ஒரு மற்ற நோய் அவங்க தொற்றுக்கொள்ளாதபடி அந்த காலத்துல கல்லுப்பை சுடு தண்ணியில போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா கரையும்படி, அப்புறம் அந்த தண்ணி எடுத்து குழந்தைகளுக்கு குளிப்பாட்டுவாங்களாம் எதிர்ப்பு சத்துக்காக. அடுத்தது துணியில சுத்துவாங்க, அவங்கள பாதுகாப்பாங்க. இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு யாரும் செய்யவே இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை என்னவா இருக்கு? எரிந்து போகிற, அதாவது எல்லாரும் அவங்கள கடந்து போறாங்க, யாரும் கவனிக்கல, அனாதையா இருக்கிறாங்க. ஆனா இந்த வார்த்தை, நான் உன் அருகே கடந்து போகும்போது, ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து போகும்போது இஸ்ரவேலுடைய நிலைய பாக்குறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு,
பிழைத்திரு. அதுக்கப்புறம் இஸ்ரேலுடைய நிலையை பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியவதியானாய். இங்க ஆண்டவர் பிழைத்திருன்னு மாத்த சொல்லல, பெருகும்படி ஆசீர்வதித்தார். அவங்க வளர்ந்தாங்க, ஜனமாக அல்ல ஒரு தேசமாக உருவெடுத்தார்கள். இன்றைக்கு இதை வாசிப்பதற்கான காரணம் என்ன? நாம் அநேக வேளைகள்ல சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், தளர்ந்து போகிறோம். வேத வசனம் தான் நமக்கு உயிரோட்டத்தையும் அந்த தூண்டுதலையும் கொடுக்கும். இந்த ஒரு பகுதியை நான் இந்த வாரம் முழுக்க திரும்ப திரும்ப வாசித்தேன். ஆண்டவர் எப்படி தனித்து விடப்பட்ட ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை அரவணைத்து ஆதரித்து அன்பு பாராட்டி ஒரு பெரிய ஒரு ஜாதியாக தேசமாக உருவாக்கி இருக்கிறார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை அருளி செய்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தி நாம் வளர்ந்து முன்னேறி பெருகும்படி ஆசீர்வாதமா இருக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நாம ரொம்ப சுலபமா சோர்ந்து போயிடும், ரொம்ப சுலபமா எல்லா விதமான காரியங்களும் தடுமாறி போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் இருக்குமா? அதுலயும் நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல முதல் வசனம், இயேசுவானவரை நோக்கி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓட்டத்துல பொறுமையா ஓடுங்க. ஓகே, இந்த ட்ராக்ல ஓடுறவங்க தான் தெரியும், அந்த ட்ராக்ல தான் ஓடணும். வேற ட்ராக்ல மாறி ஓடனா என்ன ஆகும்? இன்னொருத்தவங்க போய் இடிப்போம். அவங்க விழுறது மாற்றம் இல்ல, நாமளும் விழுந்து போவோம். இன்னொருத்தவங்களுடைய ட்ராக்ல ஓட்டினா என்ன ஆகும்? டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவோம். பிளீஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நம்ம பொறுமையா ஓடும். இங்க கவனிக்க வேண்டியது பினிஷ் லைனை முடிக்கணும், அவ்வளவுதான். 1 2 3 ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் வின்னர் செகண்ட் வின்னர்லாம் இல்ல, பொறுமையா நாம ஓடி ஓட்டத்தை முடிக்கிறோமா? அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. அதை நாம கவனத்தில் வைப்போம் என்றால் கண்டிப்பா ஓட முடியும், கண்டிப்பா உறுதியாக நிலைத்திருக்க முடியும், நிச்சயமா சோர்ந்து போகாம நம்ம செயல்பட முடியும். இந்த காரியங்களை சிந்தித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன இந்த உதாரணங்கள், குறிப்பா போதகர் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில செய்தது என்ன ஒவ்வொரு முறையும் பலப்படுத்தக்கூடியது. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறேனோ அந்த ஒரு காரியத்தை நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்காக என்னுடைய தலைமை போதகர் இதை செய்யணுமா, இது அவசியம் கிடையவே இல்லை. ஆனா என்னை நேசித்தார், என்னை உருவாக்கணும்னு நினைத்தார், ஊழியத்தில் ஆண்டவருக்காக பயன்படணும்னு அவர் விரும்பினார், பிரயாசப்பட்டார். அதை நான் நினைச்சு பார்க்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நாம சோர்ந்து போகிறவர்களாக இருப்போம் என்றால் உங்களுக்காக செய்யப்பட்ட காரியங்களை நினைச்சு பாருங்க. உங்களுக்காக நேரத்தை செலவிட்டு உங்களுக்காக பாடுபட்ட மனிதர்களை நினைச்சு பாருங்க. அப்கோர்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா. அது உங்களுடைய பெற்றோர்களா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், யாராலும் இருக்கலாம். இவங்கெல்லாம் மேகம் போன்ற தெல்லான சாட்சிகளான அதே சமயத்துல ஆண்டவராகிய இயேசுவானவர் மீது உங்களுடைய நோக்கம் இருக்குமா? நாம இன்றைக்கு இயேசுவை நோக்காததுனாலதான், இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்காததுனாலதான் நாம சுலபமா சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம், தளர்ந்து போகிறோம், தோல்வியை சந்திக்கிறோம். இந்த ஆண்டை நாம எப்படி நிறைவு செய்ய போகிறோம்? பாஸ்டர் எங்களுக்கு எழுந்த ஒரு மெயில என்ன சொன்னார், இந்த வருடம் 2024 எப்படி நீங்க நிறைவு செய்ய போறீங்க? வெற்றி உள்ள ஒரு ஆண்டு இல்ல தோல்வி, அதெல்லாம் இல்லை. உங்களுடைய ஓட்டம், உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு ஆராய்ந்து பாருங்க. இன்றைக்கு நாமும் கூட கிறிஸ்தவர்களா நாம எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம்? நாம இந்த ஆண்டு எந்த அளவுக்கு நாம நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம செயல்பட்டு இருக்கிறோம்?
சிந்தித்து பார்ப்போம். நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி ஓடக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். நம்மை சுற்றி இருக்கிற அநேகமான பாரங்களை எல்லாவற்றையும் உதறி போடுவோம். நம்மளுடைய நோக்கம், குறிக்கோள் பல விதமான பிரச்சனைகளோ இல்ல பல விதமான பாரங்களோ சுமைகளோ அல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவர். ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துல நம்ம சந்திக்க போகிறோம், புது வருஷத்தை தாங்க போறோம், புது விதமான சவால்கள் இருக்கும், புது விதமான பிரச்சனைகள் வரும். திரும்பவும் நம்ம பிரச்சனைகளே நோக்கி இருக்க போறோமா? இல்ல, ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி போகிறோம். இன்றைக்கு நாம திருச்சபையாக இதை நாம தீர்மானிப்போம். உள்ளத்துல ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில சோர்வுகள், தளர்வுகள், பலவீனங்கள் இருக்கும் என்றால் தயவு செய்து நம்ம எல்லாருடைய கவனமும் சரியான கவனமாக ஆண்டவராகிய இயேசுவானவரை நம்ம நோக்கி இருக்கும். அவர் நம்மை அவருடைய கரம் கொண்டு நடத்துவார். கண்ண மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கு அதிகமாக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு உம்முடைய வேத வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த சத்தியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, பாரமான காரியங்கள் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் எங்களை நெருக்கி நாங்கள் வளராதபடி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சொந்த காரியங்களில் பெருமையையும், எங்களுடைய சொந்த எண்ணங்களில் எங்களுடைய சுய தேவைகளையும் நாங்கள் முன்வைத்து ஆண்டவரை செயல்படுவர்களாக இருக்கிறோம். கர்த்தாவே, தயவாய் மன்னித்து எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, நீர் எங்களை சீர்படுத்தும்படி உம்முடைய வேத வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறதுனால் எங்களை சிட்சித்து திருத்துகிறீர். நீர் எங்களை நேசிக்கிறதுனால் உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, அந்த ஒரு உண்மையை நாங்கள் உண்மையாய் எங்களுடைய உள்ளத்தில் உணர்ந்து பார்த்து சோர்வுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, நாங்கள் பலப்பட, தளர்ந்து போகாதபடி, ஸ்திரப்பட, ஆண்டவரே பதறாதபடி பொறுமையா இருக்க நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை சகிக்கிறவர்களாக கர்த்தராகிய இயேசுவான ஒருவரையே நோக்கி இருக்கும்படியான அந்த நோக்கத்தையும் எண்ணத்தையும் சரியான கவனத்தையும் நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, சபையாக நாங்கள் சேர்ந்து நின்று ஆண்டவராகிய இயேசுவான ஒருவரையே, அவரை மாத்திரம் நாங்கள் பின்பற்றும்படியான அந்த ஒரு மனதையும் விசுவாசத்தையும் தாரும். எங்களை நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.